வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். இன்னைக்கு மல்டிபிள் இன்டெகிரல்ஸ்ல ஏரியா ஆஸ் டபுள் இன்டெகிரல் டாபிக்கை பார்க்கலாம். இந்த ஏரியா ஆஸ் டபுள் இன்டெகிரல் என்னன்னா, கொடுத்துருக்க டபுள் இன்டெகிரல், அதாவது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கர்வுக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை நம்ம டபுள் இன்டெகிரல் யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த டயக்ராம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு ஈக்குவேஷனோட டயக்ராம் தரவா இருந்துட்டீங்கன்னா தான் இந்த டாபிக் நம்மளால போட முடியும். ஸோ பேசிக் டயக்ராம்ஸ் எல்லாம் என்னென்ன வரும்ன்றது ஒரு சின்ன கோத்ரூ சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரபோலா ஈக்குவேஷன். அது வந்து இது கண்டிப்பா தெரியணும். இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பனா இருக்கும். இதை தவிர இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா வர டயக்ராம் மட்டும் தான் சொல்ல போறேன், எல்லா டயக்ராமும் சொல்ல போறது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்வேர்ட்ல வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்னன்னா ஆரிஜின் வழியா பாஸ் ஆகிற ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி கிரீன்ல போறது மட்டும் தான், மற்ற இதெல்லாம் கோஆர்டினேட் ஆக்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு எக்ஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது வந்து ஒரு சர்க்கிள் சென்டர் அட் தி ஆரிஜின். இந்த டயக்ராம் வந்து இப்படி வரப்போகுது. இதுக்கப்புறம் எலிப்ஸ், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் தான். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் எலிப்ஸ் கொஞ்சம் பெட்டா போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஷேப் எலிப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு. அது என்னன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இன்டர்செக்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஆக்சுவலா இது வந்து எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சஸ்னா இது மாதிரி கட் ஆகும். ஸோ இது மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் ஒரு 1 or 2 டயக்ராம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரச்சு. இப்போ இந்த டயக்ராம்லாம் வச்சு தான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சு டயக்ராம் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள க்ளோஸ் டு ரீஜன் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது 2 டிஃபரெண்ட் ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலானா டபுள் இன்டெகிரல் ஓவர் ஆர் டிஎக்ஸ் டிஒய். இது இப்படியும் சொல்லலாம், இதை கொஞ்சம் மாத்தி கொடுக்கறத மாத்தியும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் இன்டெகிரல் ஓவர் டிஒய் டிஎக்ஸ்னு சொல்லலாம். இதுதான் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இன்னொன்று வந்து போலார் ஃபார்ம் இருக்கு. அதே ஏரியாக்கான போலார் ஃபார்ம் என்னன்னா டபுள் இன்டெகிரல் ஓவர் ஆர் இன்ட்டு டிஆர் டி தீட்டா. இது வந்து ஏரியா கண்டுபிடிக்கிற போலார் ஃபார்முக்கான ஃபார்முலா. போலார் ஃபார்ம் ஆஃப் ஏரியாஸ் டபுள் இன்டெகிரல். சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுல இருக்க லிமிட்ஸ் கொடுத்துருக்க ரீஜன் வச்சு லிமிட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட் ரெண்டு கண்டுபிடிப்போம். அதுல ஏதாவது ஒரு லிமிட்டை வந்து வேரியபிள் ஆகும், இன்னொரு லிமிட்டை கான்ஸ்டன்டா வச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, இதை பேஸ் பண்ண சம் 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.